அனைவருக்கும் வணக்கம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே புதன்கிழமை அன்று வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். புதன்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தூங்குங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிளகு தேவைப்படும், 8 மிளகு தேவைப்படும் மற்றும் 8 கல்லுப்பு தேவைப்படும், ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படும். இந்த 3 பொருள் வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். இந்த பரிகாரம் செய்வதற்கு கட்டாயமாக வெற்றிலை தேவைப்படும். ஒரு நல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகும் கல்லுப்பும் 8 வச்சுருங்க. வைத்துட்டு அதை நல்லா மடித்து சிவப்பு நிற நூலால் கட்டிக்கோங்க. அந்த வெற்றிலை மடித்து சிவப்பு நிற நூலால் கட்டிட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, இப்போ 2 லட்சம் கடன் இருக்குது, இல்லை 1 லட்சம் தான் கடன் இருக்குது, 50,000 தான் கடன் இருக்குது அப்படின்னா, அல்லது உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி. இப்போ 3 பவுன் நகை அடமானத்தில் இருக்குது, அந்த நகை நீங்கள் மீட்டெடுக்கணும். உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையோ அல்லது நகை கடன் பிரச்சனையோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கடன் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை சொல்லிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா, என்னுடைய 2 லட்சம் கடன் நான் அடைத்து விட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் 8 முறை சொல்லணும். என்னுடைய 5 லட்ச கடனை நான் அடைத்துட்டேன், என்னுடைய 1 லட்ச கடனை அடைத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த கடனை சொல்லி, இப்போ 1 லட்ச கடன் இருக்குது அப்படின்னா, என்னோடய 1 லட்சம் கடனை நான் அடைத்து விட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் 8 முறை. என்னோட 1 லட்ச கடனை நான் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த பரிகாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் பூஜை அறையிலையோ அல்லது பணம் வைக்கிற இடத்துலையோ நீங்கள் வச்சிடலாம். இந்த வெற்றிலை எப்போ காய்கின்றதோ அது காய்ந்த பிறகு நீங்கள் பூஜை அறை குப்பையில் இடனோ அல்லது கால்படாத இடத்துலையோ இந்த பொருளை அப்படியே போட்டுருங்க. மிளகு, கல்லுப்பு மற்றும் இந்த வெற்றிலை அது 3மே சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். உங்களுடைய மனசில் கடன் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. நிச்சயமாக சீக்கிரமாக கடன் அடைக்கிற யோகம் உங்களுக்கு அமையும். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த மிளகும் கல்லுப்பும் பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். செய்து பாருங்கள், நினைத்தது அப்படியே நடக்கும். நீங்கள் நான் கடன் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டே இருக்காமல், உங்களுடைய கடன் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் வைப்பிலே இருங்க. சீக்கிரமாக உங்களுடைய கடன் அனைத்துமே அடையும். இந்த பரிகாரம் இன்றைய நாள் செய்வது ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள். வராகியின் அருளால் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளால் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். நம் இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பைரவர் வழிபாடு செய்கிறீங்க அல்லது வராகினி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, மிளகு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது பக்கத்தில் பைரவர் ஆலயமே இருக்கின்றது அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் மிளகு போட்டு நீங்கள் அதை அந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வரீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும். அந்த மிளகு நமக்கு கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அந்த மிளகுக்கு இருக்குது. நம்ம நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருங்க. உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய எண்ணம் போல் சீக்கிரமாக அந்த கடன் எல்லாமே அடைஞ்சிரும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.